சிவாய நமக. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது இந்த அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி அப்படிங்கிறதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்க இது. அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க. பல ஆன்மீக தகவல்கள், பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே வருவதை உறுதி செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள், டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆகட்டும், டிசம்பர் 8, டிசம்பர் 10, 14, 15 போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது. இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, டிசம்பர் 17ஆம் தேதி ஆகியவைகள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா, அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம், நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது. இதில் பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. காலையில் பரணி தீபம், மாலையில் இந்த கார்த்திகை தீபம், இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது. மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை 4ஆம் தேதி வருதுங்க. அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும், அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த சஷ்டி அது டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க. அப்புறம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது. அதே மாதிரி முன்னாடியே சொன்ன அந்த 17 விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம். அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா, டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல விரதங்கள், ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து எல்லாம் செய்கிறதா சூப்பராக செய்வாங்க. ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக வரும். இதில் வரக்கூடிய மாலைபட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும். அதே மாதிரி விநாயகருக்கு பெருமானுக்கு உகந்தமான மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி அப்படின்னு பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும். சிவபெருமானுக்கு உகந்த கேதார கௌரி 21 தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும். அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த சஷ்டி வரும் இந்த 6 தினங்கள் ஐப்பசி மாதத்தில். அதே மாதிரி கவனிச்சின்னா, கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கவனிச்சிங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க. இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருது இல்லைங்களா. இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா, கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க. விநாயகப் பெருமானுக்கு உகந்ததே, முருகப்பெருமானுக்கு உகந்ததே, அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே, மகாலட்சுமி தாயாருக்கு, பெண் தெய்வங்கள், பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்தது, விஷ்ணுவுக்கு உகந்தது. அதே மாதிரி பஜனைகள், மண்டலிகள், அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள், இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள், அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு மிக உகந்தமான மாதமாக வருது. கூடுதலாக கவனிச்சிங்கன்னா, இந்த மாதம் அதே இதிலே கவனிச்சிங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு மாத சிவராத்திரி வருகிறது. அதே மாதிரி டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேயருக்கு உகந்த ஜெயந்தி வருகிறது. அதுக்கு மறுநாள் மூல நட்சத்திரம் வருது. ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது. பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுஷ்டிப்போம். ஆனால் டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேய ஜெயந்தி, அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது. அதே மாதிரி இந்த டிசம்பர் 30ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி வருது. அன்றைய தினம் நம்ம கண்ணு முழிச்சு பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள்
பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது. இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம். எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறதையும் காப்போம். எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. சிவாய நமக. ரிஷப ராசிக்காக இந்த டிசம்பர் மாதம் 2025 என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கவனிப்போங்க. ரிஷப ராசிக்கு கேட்டிங்கன்னா இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதமாக வருது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய 11ஆம் அதிபதி, அதாவது லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் கவனிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய 2ஆம் பாவத்துக்கு வராரு. குரு பகவான் 2ஆம் பாவத்திற்கு வக்ரகதியாக மாறி அவர் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால பொருளாதார வளர்ச்சிகள் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி மாற்று வழியில் பொருள் ஈட்டுவதற்கான பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உற்பத்தியாக போகுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த வேலை செய்து கொண்டு இருக்கும் போதே இன்னொரு ஊடுபடியாக உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணணும், நான் என்னுடைய வருமானத்தை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு ஆசை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியதான விஷயம். ஆண்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கணும், பெண்களுக்கும் சில விஷயத்தில் பல விஷயத்தில் அது இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்போது இந்த முக்கியமாக நம்மளுடைய வருமானத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான அந்த விஷயங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கை கூடுவதற்கான சாத்தியம் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. எதனால் அப்படின்னா ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியது, நம்மளுடைய அபிலாசைகளை சித்தி செய்யக்கூடியதான ஒரு விஷயம் அப்படிங்கிறது 11ஆம் பாவம் முக்கியமான காலங்க. அதனால தான் அப்போ 11ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த லாபஸ்தானாதிபதியாக ரிஷபராசிக்கு உடையவங்க யாருன்னா குரு பகவான். இப்போ அந்த குரு பகவானை கவனிச்சிங்கன்னா 3ஆம் பாவத்தில் வக்ரகதியில் போயிட்டு இருந்தார். அவர் வக்ரம் அடைந்து இப்போ 2ஆம் பாவத்துக்கு வந்துட்டார். அப்போது தனஸ்தானத்திற்கு வரக்கூடியதான குரு பகவான் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துடன் ஒரு சேர்க்கை இருக்கிறதுனால அப்போது 2 பாவங்களும் சங்கமிக்கிறதுனால பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். சம்பள உயர்வு நிச்சயமாக இருக்கும். பார்ட் டைம் பிஸ்னஸ்கள் அமோகமாக இருக்கும். உங்களுடைய பேச்சிற்கான மரியாதை அதிகரிக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக உங்களுக்கு சம்பள உயர்வே இல்லை, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அல்லது வேறு இடத்திற்கு மாற வேண்டும், சம்பள உயர்வாக இருக்கக்கூடியதான இடத்திற்கு போக வேண்டும், அல்லது 11ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு சார்ந்த விஷயமும் 11ல் தான் வரும். அதனால் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா அதே மாதிரி வெளிநாடு போவதற்கு ஒரு அமோக வளர்ச்சிகள் அடைவதற்கும் நல்ல காலமாக இந்த காலம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வருதுங்க. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு 7ஆம் பாவத்தில் அநேக கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்குது. சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அவரும் 7ஆம் பாவம். எல்லா கிரகத்தையும் இந்த 7ஆம் பாவத்தை அப்படி கிராஸ் பண்ணி டச் பண்ணிட்டு போகுது. அதனால் இன்னொரு முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா புத பகவான் உங்களுக்கு உங்களுடைய 2ஆம் அதிபதி, குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இந்த 2 8 கிரகங்கள் உங்களுக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் என்ன மாதிரி விஷயங்களை செய்யும் அப்படின்னா அதுவும் 2 8 அப்படிங்கிறதுனால பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கும். சொல்லும் போதே பல பேர் சாமி பொருளாதார வளர்ச்சின்றீங்க, ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ரொம்ப நாளாக நாங்கள் படாத துயரம் இல்லை, ரிஷபராசிக்கு கையில் பணம் நிற்க மாட்டேங்குது, விரயங்கள் அதிகமாக ஏற்படுது, நாங்கள் முதலீடு செய்கிறது எங்களுக்கு சரிபட கிடைக்கல, இது மாதிரி பலரும் பல விதமாக அந்த ரிஷபராசிக்காரங்க நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் யாராக இருந்தாலும் சரிதான் அந்த நிலைகள் மாறப்போகுது. ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா அந்த கிரக பரிவர்த்தனா யோகம் கூடுதல் பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியதான ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்க போகுது. அதனால் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமோக வளர்ச்சிகள் உண்டு. உங்களுடைய தொழில் வளர்ச்சிகள் அபரிமிதமாக இருக்கும். கூடுதலாக உங்களுடைய நல்ல பாவங்களினுடைய அடிப்படை இருக்கிறதுனாலும் பல விதத்திலையும் நல்ல முன்னேற்றம் உண்டு. எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகிறதுனால உடல் சுகவீனங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக பெருமாள் வழிபாடை செய்யுங்க. முன்னாடியே சொன்ன பெருமாளுக்கு அநேக தினங்கள் இந்த மாதத்தில் வருது. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அவருக்கு உகந்தமான ஏகாதசி வருது. அதே மாதிரி டிசம்பர் 30ஆம் தேதி பெருமாளுக்கு மிக மிக உகந்தமான வைகுண்ட ஏகாதசி வருது. இந்த 2 தினத்தையும் பெருமாளுக்கு உகந்த விஷயங்களை நல்லபடியாக கும்பிட்டு வாருங்க. கூடுதலான ஒரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாளுக்கு உகந்தமான
இந்த மாதத்தில் அவருக்கு உகந்த திருவோண நட்சத்திரம் வருதுங்க. அதே போல் டிசம்பர் 21 வருது. அதனால் இந்த மாதிரி தான் பெருமாளை கும்பிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். சிவாய நமக.